தொழுகைக்கு வருகின்ற போது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை கவனித்து உடுத்தவர்களாக வர வேண்டும். தொழுகைக்கு வழியிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும், குறிப்பாக தொழுகையில் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது யா பனி ஆதம குது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித் ஐ இன்த குல்லி ஸலாத். ஒவ்வொரு தொழுகையின் போது எந்த தொழுகைக்கு சென்றாலும், அது கடமையோ சுன்னத்தோ, எந்த தொழுகைக்கு சென்றாலும் அழகாக வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நல்ல முறையிலே உடுத்து நாகரிகமாக, எந்த முறையிலே நாம் ஒரு உயர்ந்த பதவிக்கு அல்லது ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்கின்ற போது எப்படி மன திருப்தியாக உடுத்து செல்வோமோ அப்படி வர வேண்டும். ஆனால் மாறித்தான் அதிகமாக நடக்கும். என்ன, ஒரு சாதாரண ஒரு வசீரை, ஒரு மினிஸ்டரை பார்க்கின்ற போது எவ்வளவு, அல்லது ஒரு டிரெக்டர் அல்லது நம்மள ஒரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு செக்ஷன்ல ஹெட் அடிப்பார், ரைசுல் கிஸ்ம், அவர் அன்றைக்கு பாக்குறேன்டா ஊத்துறா அழகா அரிக்கும், நல்ல சோப், அதுக்கேற்ற பெர்ஃபியூம் அடிச்சு போகும். இது நான் பொதுவாக தான் பேசுறேன். ஆனால் தொழுகண்டு வந்தா எப்படி நடக்குது, வேலை செய்ய தொழுகை நிறைவேறும் சில கட்டங்களில். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இஸ்லாம் சொல்லுகின்ற படியே எல்லா தொழுகையும் நிலைநிறுத்தினால் நிறைவேற்றினால் குஷு குதுவை பேணுவது எளிதாக இருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் போகின்ற போது நல்ல முறையிலே உடுத்து மனதை, உடை நல்லாக இருந்தால், உடல் சுத்தமாக உடை நல்லதாக இருந்தால் மனம் நல்லாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த விடை, அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆகவே தொழுகையில் உடை என்பது மிக முக்கியமானது. சரி, ஒரு மனிதர் ஏதோ உடுத்து தொழுகிறார், தொழுகை கூடும், அது வேற விடயம். ஆனால் சில முறைகள் முற்றாக தொழுகைக்கு வெளியிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், அது ஹராமான முறை என்றால் தொழுகையில் பில் அவுலா மிகவும் அதை தவிர்த்து தான் ஆக வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையிலே இறுக்கமான ட்ரௌசர் அணிவது என்று சொன்னேன் உதாரணத்துக்கு, நிறைய விடயங்களை சொல்லலாம். மிக மோசமான விடயம் தான் அஸ்ஸலாத்து பிஸியாபின் முஸ்பிலா. என்னது, கரண்டை காலுக்கு கீழ் இஸ்பால், கரண்டை காலுக்கு கீழ் ஆடை, அது எந்த ஆடையாக இருக்கலாம், ட்ரௌசரோ லுங்கியோ சாரமோ ஜுப்பாவோ சௌபோ எதுவாக இருக்கலாம். மேலதிகமான வியாக்கியானங்கள் நமக்கு தேவையில்லை. தெளிவாக ஹதீஸ்களை பார்க்கின்ற போது மிக தெளிவான விடயம். இது எந்த ஆய்வும் அல்ல, இப்னு பாஸ் உட்பட பல அறிஞர்கள் சொன்ன விடயம். ஆனால் மனிதனுடைய பலவீனம், எங்கு நமக்கு எளிதாக சில சலுகைகளை எடுக்க முடியுமோ அங்கு எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதை உண்மையிலே விரிவாக பார்த்தால் அதில் சரியான கருத்து என்னவென்றால், ஒரு மனிதனுடைய இடுப்பிலே உடுப்பு இல்லாமல் கீழே போகின்றது, இடுப்பு பலவீனமானவர் என்றால் அது வேறு விடயம். பொதுவாக உடுக்க முடியுமாக இருந்தும் அப்படி வேண்டும் என்று உடுத்தால் அவர் ஒரு பாவத்தை செய்கிறார். அந்த நிலையிலே ஒரு மனிதர் தொழுகைக்கு வரக்கூடாது. ஏனென்றால் மிக பாரதூரமான ஹதீஸ் வந்திருக்கிறது, எங்களுக்கு தெரியும், பிரபலியமான ஒரு ஹதீஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் எவ்வளவு ஆத்திரத்தோடு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்று பாருங்கள். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாம வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். மூன்று வகையினர், மூவர். லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாம, மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுடன் பேசவும் மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். பார்க்க மாட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு மறையக்கூடியது எதுவுமே இல்லை. அந்த ஒரு கருணையான பார்வை இருக்கிறதே, அப்படியான ஒரு பார்வை வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாம, மறுமையில் அல்லாஹ் தஆலா இவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரும் மோசமான கடினமான வேதனை இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப இது எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயமா இருக்கு. மூன்று வகையினர், அல் மன்னான், கொடுத்து விட்டு சொல்லி காட்டுபவர். வல் முன்ஃபிக் ஸில்அத்தஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய் சத்தியம் செய்து தனது பொருளை செயலாக்குபவர், விற்பவர், வியாபார பொருளை விற்பவர். மூன்றாவது ஆள் அல் முஸ்பில் இசாரா, தனது ஆடை கரண்டை காலுக்கு கீழ் உடுக்கக்கூடிய ஆண் அல் முஸ்பில். இவ்வளவு பாரதூரமான எச்சரிக்கை வந்திருக்கின்ற போது இந்த நிலையிலே ஒரு ஆண் தொழுகைக்கு வருவது, கரண்டை காலுக்கு கீழ் ஆடை உள்ள நிலையிலே வருவது இவருடைய தொழுகையுடைய ஆரோக்கியத்தை எடுத்துவிடும். அதே போல ஆண்களை பொறுத்தவரையிலே, பெண்களிடம், முஸ்லிம் பெண்களிடம் இதை பார்ப்பது அரிது. ஆண்களை பொறுத்தவரையிலே ட்ரௌசர், குறிப்பாக டிஷர்ட் போடக்கூடிய சகோதரர்கள் என்ன, அதாவது மிகவும் குறுகிய அளவு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு தொழ வருவார்கள். என்ன நடக்கும், ருக்குவிலே சுஜூதிலே போகின்ற போது அஸ்ஸகுமுல்லாஹ் என்ன நடக்கும், அவங்களுடைய பின் உறுப்பு அல்லது அதனுடைய அரைவாசி விளங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதை பார்க்கிறோம். என்ன, சுருக்கமாக குறுகிய அந்த டிஷர்ட்டை அல்லது ஆடையை போட்டுக்கொண்டு ஆண் தொழுகின்ற போது, பெண் தொழுதாலும் அப்படித்தான். ஆனால் பெண்களை பார்க்க முடியாது, ஆண்களிடம் தான் அந்த காட்சிகள் அதிகமாக காணப்படுகின்றன. என்ன நடக்கும், பின் சப்பிலே உள்ளவருக்கு தொழ முடியாது, இவர் குனிவார், இவருடைய பின்பகுதியில் பெரும்பாலானவை அப்படியே விளங்கும். இது தொழுகையை முறித்துவிடும். அசிங்கமான ஒரு நாகரிகம் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும்.